வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ். இன்னைக்கு டிஎன்பிசி வெளியிட்டுள்ள கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் 2026 நோட்டிஃபிகேஷனை பற்றி இன்னைக்கு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுள்ள தேதி 7/7/2026 அன்னைக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிற தேதி 17/7/2026. ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் செய்யும் கடைசி நாள் 15/8/2026. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா 19/8/2026 முதல் 21/8/2026 வரை இந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். இந்த தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறலாம். முடிஞ்ச அளவு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இந்த தேர்வில் மொத்த காலி பணியிடங்கள் 839 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பேப்பர் 1ல் இருக்குது. பேப்பர் 2ல் நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அதுதான் பேப்பர் 2ல் இருக்குது. அதாவது பேப்பர் 2 என்னென்னா சப்ஜெக்ட் பேப்பரு, நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அது ரிலேட்டடாக தான் பேப்பர் 2 இருக்கும். ஹவு டு அப்ளைல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 4ல் போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் இருக்குது. நேம் ஆஃப் த போஸ்ட் என்னென்னா கிட்டத்தட்ட போஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 56 போஸ்ட் 56 போஸ்டிங் கிட்ட கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 839 காலி பணியிடங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைன்ஸ் ஃபோர்மேன் அந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 5 இருக்குது. அதுக்கப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் என்னென்னா 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷனல் லிமிடெட் டிபார்ட்மெண்ட்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் என்னென்னா 14 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அது ஒரு 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு அதுவும் என்னென்னா டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியோ சூப்பர்வைசர் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு 14 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்டு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட்மேன் கொடுத்துருக்காங்க. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் சூப்ரிடென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங் டிபார்ட்மெண்ட்டு இதில் ஒரு 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இது ஒரு 129 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இது என்னென்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு 101 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அதிகமான வேக்கன்சிஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு 56 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஓவர்சீர் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு 12 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்லேயே பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெர்ஃபேர். அதுக்கப்புறம் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்லேயே அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மேட்சிங் டெக்னீஷியன். ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்லேயே இன்ஜினியரிங் டிராயிங்கு. அதுக்கப்புறம் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்லேயே எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக். இதிலலாம் இது என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ்க்கும் 1 to 6 வரை வேக்கன்சிஸ் இருக்குது. அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ரீட் பண்ணேன் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம்
அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் 46th போஸ்ட் வந்து அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 110 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதிக வேக்கன்சிஸ் எதில் இருக்குது அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான போஸ்ட்டு. இது வந்து என்னென்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 149 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 56 போஸ்ட் வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து 839 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஸ்டார்டிங் சேலரியே வந்து 55,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். மித்த போஸ்டிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தால் போதும். அதுக்கப்புறம் அதாவது பொது பிரிவில் வரவங்களுக்கு வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 21 வயசுலேருந்து 34 வயசு உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து 32 வயசுக்குள்ள உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் ரேடியோ சூப்பர்வைசர் இந்த மாதிரியான போஸ்டிங்கு அவங்களாம் வந்து 32 வயசு உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் ரோடு இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்டிங்க்கெலாம் வந்து 37 வயது உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயது வரம்பே கிடையாது. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. உங்களுக்கு வந்து வயது வரம்பு வந்து கிடையாது. அதாவது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் அந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. அந்த 56th போஸ்ட்டுக்கு மட்டும் ப்ரோக்ரியூமெண்ட் அண்டு குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் இந்த போஸ்டிங்க்கு மட்டும் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டு கொடுத்துட்டு போஸ்ட்டு கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இல்லைன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா must hold valid driving license authorizing to drive motorcycle with gear and light motorcycle. அது நீங்கள் வந்து 2 வீலர் ப்ளஸ் 4 வீலர் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அதுக்கு வந்து என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ஃபிஷரி டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் சுவாலஜி அஸ் மெயின் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் டிகிரி இன் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ். இந்த மாதிரியான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து டிப்ளமோ இன் ஃபிஷரி டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் சுவாலஜி. அதுக்கப்புறம் டிகிரி இன் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ். இந்த மாதிரி எஜுகேஷ்னல் எந்தெந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த போஸ்ட்டுக்கு நேராக வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இது வந்து டிப்ளமோ அப்புறம் வந்து ஐடிஐ முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 22ல் வந்து 4.2.3 அந்த பாயிண்டில் வந்து அந்த பேராகிராஃபில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கேண்டிடேட் பொசஸிங் டிகிரி இன் சப்ஜெக்ட் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை. அதாவது டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க கல்வி தகுதியை விட நீங்கள் அதிகமாக படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸ்பெக்ட் வந்து அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டண்ட் ஹார்ட்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் இந்த 2 போஸ்டிங்க்கு மட்டும் டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு நேராக வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நம்மளோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து அது பொருந்துதா அப்படின்னு நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட்டுக்கு நேராக வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து நீங்கள் வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல வந்து பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். பார்ட் பில வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். பார்ட் சில வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து இருக்கும். இது வந்து என்னென்னா எஸ்எஸ்எல்சி வந்து ஸ்டாண்டர்டில் தான் வந்து இந்த பேப்பர் 1 வந்து கேட்பாங்க. பேப்பர் 2 வந்து என்னென்னா சப்ஜெக்ட் பேப்பரு. அதாவது உங்கள் சப்ஜெக்ட் ஸ்டாண்டர்டில் வந்து கேட்பாங்க. அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக வந்து சப்ஜெக்ட் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டாண்டர்டில் வந்து கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிப்ளமோனா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐனா ஐடிஐ ஸ்டாண்டர்டில் வந்து கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நேம் ஆஃப் த போஸ்ட், இப்போ அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் கோடு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு கொடுத்துருக்காங்க. அந்த அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் நல்லா வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மொத்தம் வந்து 209 பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணேன் அப்படின்னா வீடியோ போய்கிட்டே இருக்கும், உங்களுக்கும் போர் ஆகும். அதனால வந்து நான் எது முக்கியமாக கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பேப்பர் 2ல் வந்து என்ன போஸ்டிங் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ரீசெண்டாக வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு விருப்பமான இடத்த வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டராக வந்து போட்டுக்கிறலாம். இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க வந்து நீங்கள் ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்னா 15/8/2026 தான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து 65வது பக்கத்துலேருந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே வந்து சிலபஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்சளவு நான் எல்லாத்துக்குமே வந்து கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.